ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பிட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா நைஸ் மைசூர் பாக். நெய் இல்லாமல் எண்ணெயிலே நம்ம எப்படி மைசூர் பாக் செய்யலாங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், 1 கப் கடலை மாவு. 1 கப் கடலை மாவுனா 1 கப் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1.5 கப் சுகர். அவ்வளோதான், இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஓவர். நம்ம நைஸ் மைசூர் பாக் எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், ஒரு பேஷனில் 1 கப் கடலை மாவு 1 கப் எண்ணெய் சேர்த்து லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு கடாயில் 1.5 கப் சுகர் 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஜீனி பாகு நல்லா கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா வெள்ளை கலரில் நல்லா கொதித்து வரப்போ நீங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் இந்த ஜீனி பாகை கொதிக்க விடணும். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, விடாமல் மிக்ஸ் பண்ணணும். இப்போ கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு, இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் விடாமல். இப்போ நல்லா கடாயில் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி திரண்டு வரப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கேக் பேக் பண்ணுறதோ இல்லை இந்த மாதிரி ஒரு பிளேட் ஏதாவது எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாவது சேர்த்து இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஜீனி பாகு ரெடி பண்ணுறப்பவே இந்த இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஃபேன் காற்றுல விட்டுருங்க. இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வேறு பிளேட்டுக்கு இதை மாற்றிட்டு எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட டேஸ்டியான நைஸ் மைசூர் பாக் ரெடி. ஸோ இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.